அருசாரமா கதையுங்களேன் உதவி திட்டம் உதவி திட்டம் கிருஷ்ணா ஒரு உதவி உதவி கொடுக்க விலங்கலையா கிருஷ்ணா ஒரு உதவி திட்டம் ஒன்று கொடுப்பாங்க கிருஷ்ணா நான் எங்க எங்க வாட்ஸ்அப் நுவேரலியா நூறுலியா என்ன நீங்க என்ன நீங்க என்ன அந்த இடத்துல கேட்டது உங்களை ஹெல்ப் எதுவும் கிருஷ்ணா அப்ப நீங்க அங்க உள்ள யாரையும் கண்டாக்ட் பண்ணி செய்யலாம் ஏன்னா நாங்க இங்க இருந்து நுவேலியா போற இப்ப கரைச்சி கஷ்டம் இல்லோ அப்படி சொல்றீங்க இல்ல இல்ல நான் செய்யலான்னு சொல்ல வரல ஏன்னா இப்ப உண்மையில நீங்க யோசிச்சு பாருங்க அப்ப இங்க இருந்து இப்ப 400 கிலோமீட்டர் போகணுமா நான் நுவேலியாக்கு சரி பாப்ப நான் பாக்குறேன் இந்த பிள்ளைல அறிவு சார்ந்த முதலமா கதைக்க சொன்னீங்க இல்ல அலட்டலா கிடக்கு கிருஷ்ணா சரி 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 அது என்னண்டா அலட்டல்ன்றத விட என்ன சும்மா தெரியாதா இப்ப எல்லாமே நீ என்ன இதுல விஷயத்துக்கு வந்த நீ என்ன அறிவுசாரமா அதை கதைக்கணும் என்ன வந்து அலட்டி கொண்டு அலட்டி கொண்டு இருக்கு கிருஷ்ணா என்ன தெரிய இருக்கிறோம் நாங்க என்ன தெரிய இருக்கிறோம் என்னப்பா இது என்ன புறவியலப்பா இதுல இருக்கிறது அவன் என்ன தெரிய இவர் அப்படி ஒண்ணு அலட்ட இல்லையாப்பா இவர் அப்படி வந்து இவர் சுழப்பிட்டு போறதுக்கு வந்தாளா கிருஷ்ணா யார அவரு பேசினாரு என்ன தெரியாத ரெண்டு உதவி வேணும்னு சொல்லி கேட்டு நான் என்ன பிரச்சனைடா இது இல்ல நுவரேலியா போயில இல்ல இப்ப நான் இந்த பாருங்க அலட்டுறதும் அலட்டாதும் அது என்னோட வாய்ஸ் நான் கதைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சா கேளுங்க பிடிக்காட்டி கிளம்புங்க ஓகேவா சும்மா அலட்டுற கதையெல்லாம் கதைக்க முடியும் போமாக்கா அங்க சொன்னீங்க சொல்றேன் இப்படி ஏட்டு என்ன சொன்ன என்னன்னா நேசன் அப்படி சும்மா இருக்கல அன்னையில தம்பிராவனா ஆறாயிக்கிறாரு நீங்க அடுத்த அடங்காதவர் உங்களுக்கு தெரியாது அடங்காதவனா அப்படி சும்மா இருக்கிறீங்களா இருக்கிறோம் நல்லா இருக்கிறோம் என்ன ஒருத்தரையும் விடாங்க எல்லாட்டையும் கேளுங்க சும்மா இருக்கிறேன் மாறிதானே கேட்க அதைத்தானே கேட்கறோடா பேர் கேளாதங்க வயசு கேளாதங்க ஊரு கேளாதங்க பேசுங்க எல்லாரும் நம்ம ஒரே உறவுகள் ஆமா ஆமா எங்க போனாலும் எனக்கு அந்த மாடு மட்டும் தானே கேக்குது வன்னிமணி பாட்டுக்கு போகணும் ஐயா நான் முல்லைத்தீவுக்கு போகணுமா நான் அது நோமலாவே எல்லாருக்கும் அந்த அம்மாவை மனசு கடவுள் உண்மை உண்மை நேசன் உங்களை ரொம்ப பிடிக்கும் நேசன் பாத்தியில உங்களோட ஃபேன்ஸ் நேசன் என்ன ப்ரொஃபைலு தான் கிருஷ்ணா ஒருத்தன் கமெண்ட் பாத்தீங்களா என்ன நான் கதைக்கிறது சரியா ஆனா கிருஷ்ணா அண்ணாவுக்கு ஃபேக் ஐடிஸ் பலமாகுதான் அது பரவாயில்ல ஆகட்டும் எவ்வளவு காத்துட்டோம் இது என்ன புதுசா இது நல்ல எல்லாத்தையும் பார்த்து தனிக்க போடுங்க அதெல்லாம் கவலையே இல்லை எவ்வளவு நீங்க ஃபேக் ஐடி போட்டாலும் என்னத்தான் பண்ணாலும் நாங்க கிருஷ்ணானோட நிப்போம் சரியா அவ்வளவுதான் கதை போடுறவங்க போட்டுக்கொண்டு போய்கிட்டே இருங்க கடந்து போக கற்றுக்கொண்டு விட்டோம் நீங்கள் போடுங்கள் தங்கங்களா போடுங்க போட்டாலும் அடிக்கிற அளவுக்கு இல்ல நாங்கள் நல்லவரை நேசிப்பவர்கள் இப்படியான வேலை திட்டங்கள்ல நாங்கள் இறங்க மாட்டோம் ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் மாறிக்கு வந்து அண்ணா கிருஷ்ணா சாப்பிட்டீங்களா ரேஷன் சாப்பிட்டீங்களா ஓமன் சாப்பிட்டோம் ஓமன அண்ணா இல்ல தம்பி அண்ணா சாப்பிடாதுதான் அண்ணா ஏன் எப்படி முட்டாளாய் காய்க்கிறான்னு தெரியல டெக் எவ்வளவு வளர்ந்துட்டு டெக்னோரோ முருகண்ட சப்தை கட் பண்ணி இது மட்டும்
அனுப்பி நான் வாங்கடகன். வருங்கால எஸ்எல் முதலமைச்சர் எஸ்கே. தம்பி நான் இறங்குறேன், கதைக்கிற பண்ணி அவங்க ஏறட்டும் சரியா? நீங்க இருங்கக்கா, நான் கேட்டா மாத்தி எடுக்கலாம், இருங்க. நீங்க இருங்க, எல்லாரும் இருங்க, எல்லாரும் கொடுக்கலாம். அண்ணா நான் அக்கா, அக்கா, நீங்க பாருங்க, நீங்க என்ன கலாச்சிட்டு நீங்க பாருங்க, அவங்க வந்து போறது பேசுங்க. இல்ல, சரியில்லை. நிரோ கதைங்க ப்ரோ. நான் ப்ரோ இல்ல சிஸ்டர்னா நான் வீடியோ போடுற ஸ்டார்ட்ல இருந்து உங்களை ஃபாலோ பண்ணிக்கொண்டு இருக்கேன். சொல்லுங்கம்மா. நீங்க ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து நான் பார்த்து கொடுத்துருக்கிறேன். என்னன்னா உங்களுக்கு இப்போ அங்கே புலம்பெயர் உறவுகள் வந்து காசு போடுறாங்க. இப்போ போடுற ஒரு ஆள் வந்து இப்போ உங்களுக்கு அவங்க போடுறாங்கன்னு சொன்னால் அது அவங்களுக்கு அதில் சாட்டிஸ்ஃபேக்டரி இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க போடாம விட போகிறாங்க. இப்போ நீங்கள் அவங்கள ஏமாத்துறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க உங்களுக்கு போடாம விட போகிறாங்க. இப்போ உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில தான் விஷயம் நடக்குது. இப்போ இதில் சுற்றி இருக்கிறாக்கள் என்ன கதைக்கிறாங்க, என்னத்துக்காக இப்படி கதைக்கிறாங்கன்றது தான் எனக்கு விளங்காமல் இருக்குது. நானும் சில வீடியோஸுக்குள்ள போய் நானுமே கமெண்ட்ஸ் பண்ணி கேட்டிருக்கேன். அதுக்கு சரியான விளக்கம் எனக்கு கிடைக்கவே இல்லை. அது என்னவா இருக்குமானே எனக்கு தெரியல. அதுதான் எனக்கும் தெரியலப்பா. அதனாலதான் நாங்க இப்ப ஒரு விளக்கம் இல்லாத ஒரு விஷயம் நடக்கிற வழியாத்தானே நான் அதை சொல்றேன், வந்து பொறாமை விளங்குதான். இப்போ ஏதாவது ஒரு ப்ரூஃப் பேராவது உங்களுக்கு இப்போ ஒரு கொஞ்சம் இப்போ அதுக்காக இப்போ பல இது இல்லாமல் இப்போ ஒரு கொஞ்ச நாளுக்குள்ள உங்களுக்கு ஏதோ காசு போட்டு இப்போ நீங்கள் அவங்கள காசை கொடுக்கலையோ என்னமோ சம்திங் ஏதாவது இப்போ கையில் வச்சுக்கொண்டு உங்கள்கிட்ட வந்து காட்டியே நீங்கள் என்ன இப்படி கொடுக்கல இப்படி கதைக்கலன்னு கதைச்சு நீங்கள் அதுக்கு சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னு சொன்னால் ஓகே. இல்ல தங்கச்சி, ஒரு கதைக்கு அப்படி வந்துட்டு இது வரைக்கும் கொடுக்கலன்னு சொன்னாலும் அடுத்த நிமிஷமே அந்த காசை ரிட்டர்ன் பண்ணா ஓகே. இதுக்கு பேர் கள்ளவில்லை. இப்ப நான் இப்ப ஒரு உதவிக்குன்னு சொல்லி காசு வாங்கிட்டு போட்டுலாம் நான் அப்படியே கொண்டு ஓடி ஒழிச்சிட்டேன்னு சொன்னேன். இப்ப ஆள் தலைமறை வந்தா இவ்வளவு தூரம் போட்டு அடிக்கலாம். நாங்கள் அப்பயே சொன்னாங்க கேட்டியல எங்கள் எல்லாம் கொடுத்துட்டு பார்த்து அடிக்கலாம். நான் தான் இருக்கிறேனே 24 hours. நான் இந்த போன் நம்பர் இருக்குது, ஒன்றுக்கு 2-3 போன் நம்பர் இருக்குது, 2-3 பொடியால் இருக்காங்க. எனி டைம் எதுவும் கிடைக்கலாம். இப்போ எல்லாம் கதைச்சு இப்போ கடைசியாக ஒரு இஷ்யூ வந்திருக்கு, என்னத்துக்கு வீடியோஸ் இருக்குது அப்படின்னு. அப்போ நீங்கள் வீடியோஸ் செஞ்சு காசு கொடுக்குற அவங்கள இப்போ கஷ்டப்படுற ஆக்களை பற்றி யோசிக்கிறாங்க. சரி, அவங்களுக்கும் வீடியோ செய்யறதுக்கு அவங்களுக்கும் ஏதாவது ஒரு யூஸ் வேணுந்தானேன்றதை யோசிக்கிறாங்க. இல்லை என்னத்துக்கு பழைய வீடியோ வச்சிருக்கிறீங்க வருது. இப்ப வீடியோஸ் ஏன் செய்யறதுன்றாலுமா இப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப அந்த வீடியோ செஞ்சதால நிறைய பேர் அதை பார்த்து ஹெல்ப் பண்ண வராங்க. அண்ட் அந்த வீடியோஸ பாக்குறதால எங்கட மைண்ட் செட், எங்கட கேரக்டர், இவங்களை நம்பலாமா நம்ப கூடாதா, அண்ட் இந்த உதவி திட்டம் எப்படி செய்யறாங்க, என்ன முறையில போகுதுன்னு சகலதையும் அவங்க அறியக்கூடிய மாதிரி இருக்கு. கிருஷ்ணா, இன்னும் ஒரு விஷயம் இப்படியும் யோசிக்கலாம். யோசிக்கிற விதத்தை சொல்றேன். இப்ப நான் உங்களுக்கு டெலிபோன் அடிச்சு, கிருஷ்ணா நான் ஒரு ஆளுக்கு 50,000 கொடுக்க விரும்புறேன், உங்களுக்கு எப்ப டைம் இருக்கோ அப்ப நீங்க அந்த ஆக்களுக்கு கொடுக்க எனக்கு நீங்க டெலிபோன் அடிக்கணும்னு சொன்னாலும் அது ஓகே தானே, சரிதானே கிருஷ்ணா? அது சரி, மோஸ்ட்லி நாங்க அப்படித்தானே செய்யறாங்க, சரியா தானே போகும். அப்ப இப்படி பிள்ளையான தவறுகளை குற்றச்சாட்டு மாதிரி பொய்யா போடக்கூடாது இல்லை இவங்க. நான் சொல்றேன், யாரா இருந்தாலும் இப்ப இதே உங்களை விமர்சனம் செய்யறது உங்களுக்கு ஆக்கள் சேரக்கூடாதுன்றது. அந்த விமர்சனம் செய்யணும். அந்த விமர்சனம் செய்யற புத்தியான எல்லாரும் கேட்க வேண்டியது உண்டு. கிருஷ்ணாட்ட டெலிபோன் அடிச்சு, கிருஷ்ணா உங்களுக்கு எப்ப டைம் இருக்கு, நான் ஒரு ஆளுக்கு காசு கொடுக்க விரும்புறேன், நீங்க உங்களுக்கு எப்ப தேவை, நான் எப்ப போடலாம்னு சொன்னா நீங்க சொல்லுவீங்க தானே அந்த ஆக்களுக்கு. அதை விட இவங்க சொல்றாங்க ஒரு கதை என்னன்னா, வெளிநாட்டுக்காரர்கிட்ட நம்பர் 2 கோல் வந்தா நான் உடனே எடுப்பேன். நான் கடவுளே கிருஷ்ணா, அந்த 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 சில்லறத்தனமான கதைகள் இருக்குல்ல, அது எல்லாராலும் எங்களால விளக்கமான ஆக்களால கண்டுபிடிக்க முடியும் எது சில்லறத்தனமான கதை என்று. அதே நான் இப்ப உங்களுக்கு சொல்லுறேன், கிருஷ்ணா உங்களுக்கு எப்ப டைம் இருக்கு, நான் ஒரு ஆளுக்கு 50,000 கொடுக்க கதைங்க கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வரேன், அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, நீட்டா கண்டினியூ பண்ணுங்க. ஒரு பேட் வேர்ட்ஸ் கதைக்க விடாமலா? எஸ், நீட்டா கண்டினியூ பண்ணுங்க. வரேன் நண்டா கண்டு நாங்க அந்த அளவுக்கு எல்லாம் கெட்ட பிள்ளை, நான் எவ்வளவு டீசென்டான பிள்ளைங்க தெரியுமா?
என்ன இப்ப அவர் அக்கா வந்து ஒரு வீட்டுல போய் அக்கா அவராவே கூப்பிட்டு இங்க வாங்க உங்களுக்கு உதவி செய்யறோம் அப்படின்னு சொல்லி அக்கா செய்யல. எவ்வளவோ பேர் வந்து கோல் பண்ணி ஓம் ஹலோ சொல்லுங்க கேக்குது. நான் நேசன் கலைக்கிறேனுங்க அக்கா. அண்ணன் அண்ணையும் செய்யறதாக்கா எல்லாருக்கும் நன்மான் செய்யறானுங்க அக்கா. சரி சரியோக்கா. இந்த இவ அந்த சில்லறத்தனமான கதை சொல்றதுக்கு என்ன நான் சொல்ல வரேன்டா, யாரா எல்லாரும் யோசிக்கிறோம்டா கிருஷ்ணாட்ட கேட்குறோம் உங்களுக்கு எப்ப டைம் இருக்கு, நாங்க இப்படி குடுக்க நிக்கிறோம், நீங்க கொடுக்கும்போது நாங்க அவையோட கதைக்கு நிக்கிறோம்டா. கதை முடிஞ்சுது. எதுக்கு அவையோட கூட கதையில அவை கதைக்கும் மேல அது விளங்கும். அவைய நீ அதுக்கேற்ற மாதிரி சொல்ற கதையை ஆக்கள் எடுக்க மாட்டேன். அக்கா வைக்கணுங்க அதற்காக அந்த படிப்பருவல் அத்த நாயல் நாயல் தானுங்கக்கா. அப்படி கதை கதைக்கிறங்க ஒரே படிப்பருவல் உள்ளவங்களுங்க அப்படியே அப்படி அப்படியே கதைங்க அக்கா கதைக்க மாட்டாங்கக்கா. ஒரு தினம் அவங்க கேட்க வைக்கப்பட்டு கதைக்க வைக்கப்பட்டு இருந்தாலே கிருஷ்ணா தான் கதைக்கும். அது சொல்லுங்கோ இப்படி வைக்கப்பட வேண்டாம் சொல்லுங்கோ என்ன வேணும் இப்படி அவைக்கு கஷ்டம் இருக்கு தெரியுமா. அவைக்கு அது சொல்ல தெரியாமலும் இருக்கிறாங்களும் இருக்கீனா. அவர் அப்படி கூட இருப்பார். கன டைம் அவைக்காண்டி அந்த நேரத்தை அவர் கன நேரம் ஒதுக்குவார். எடுத்து அதை வடிவ கதைப்பார். இருக்கு அவர்கிட்ட நிறைய. அதுக்கு தம்பி தான் தம்பி வரணும். தரலையா? இல்ல. ஓகே இல்லக்கா இவங்க நினைக்கிறாங்க கஷ்டப்படுறவங்க அப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும். கஷ்டத்துல அந்த அவையும் செய்யலாம். ஆனா அவை இவர அப்படி கதைச்சு அப்படி எல்லாரும் விரும்புற மாதிரி அவையும் கதைக்கலாம் தானே. கதைச்சா அவைக்கும் கிடைக்கும் தானே. ஏன் கிடைக்காது? புளியக்கா இருங்க ஒரு நிமிஷம் ஏதோ சொல்ல ஒரு நிமிஷம் நானும் எல்லா வகை சாப்பிடவே வழியில்லாத கஷ்டத்துல இருந்தான் வீட்டேங்க அக்கா. அவனை வீடியோ பார்த்தேன் தெரியுமா. அண்ணோட போனவங்க அண்ணோட போனதுல இருந்து இப்ப நிரந்தரமான ஒரு 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 ஒருங்க அக்கா தொழிலுங்க ஒண்ணுங்க அக்கா செய்யறதுங்க அக்கா. அதோட அண்ணன் கடன் கடந்தனி இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நானுங்க காண அவளும் பார்த்தாதா எனக்காக்கா. அவர் கனப்பெற்ற வீடுகள் மீட்டு கொடுத்தவர். வெளிநாட்டுல இருந்து கொண்டு வட்டிக்கு அந்த வீடுகளை கொடுத்த அந்த கொரோனா டைம்ல அதுகளுக்கு 3 லட்சம் 4 லட்சம் வட்டி ஏறி கூட கிருஷ்ணா நேரம் கேட்டது. இந்த வட்டி காசு இருந்தாலும் குறைச்சி விடுங்க ஒன்றும் இல்லை விட மாட்டோம்ன்றதுகள். வட்டி காசு எல்லாம் தர வேணும்ன்ற வெளிநாட்டுல இருக்கிறாங்கெல்லாம் கேட்டு அவர் அந்த அவங்க ஒரு தோட்ட வெளிக்கு இன்றைக்கு போன வீட்டுக்காரங்க அக்காவான நானும் போனானுங்க அக்கா அக்கா அந்த வீட்டுக்கு போனால் நாளைக்கு இப்படியே அரைக்கு கொண்டைங்க அக்கா அரைச்சி சாப்பிடணுங்க பெண்ணுங்க அக்கா வெளிக்கிட்ட அவைகளுங்க அக்காட அவங்களுக்கு இல்லாம அண்ணா கொண்டு போய் இது காசுங்க அக்கா கொடுத்துருவாங்க. என்னதுக்கான செய்யறானுங்க அக்கா அண்ணனாக்கா. இல்ல உங்க இருக்கிறவங்க அவங்களுக்கு விவர மாதிரி செய்ய விருப்பம் என்று சொன்னா பொறுமையா தேவையில் கதைச்சு வடிவ கொடுத்து தாங்களும் செய்வினைக்கு குடுப்பினம்டா அவைக்கும் குடுப்பினம்டா குடுப்பினம் தானே ஆக்கள். குற்றங்களை தூக்கி கொண்டு வந்து ஒரு நிமிஷம் போருங்க பாருனா ஒரிஜினல் ஐடியில வர வேண்டிய அவசியம் இல்ல. இதுல கதைக்க வேணாண்டா அவங்க வந்து ஒரு கெட்ட வார்த்தை கதைக்கல. ஆனா யாரும் எல்லாரும் அந்த அதுக்குள்ளும் தங்கட என்ன சொல்ல வேணும் அதை சொல்றத எல்லாரும் கேட்க வேணும். அப்படியான கண்ணோட்டங்கள்ல இருக்கிறாக்களும் இருக்கணும் தானே. அது நேரா பாக்குறதுல ஒன்றையும் பெருசா அக்கா புளியக்கா கணக்க வேண்டாம். இந்த நேசன் நினைக்கிறார் சரிதானே. எங்கட உதவி திட்டம் மூலமா உதவி பெற்றோரால் நேசன் கேளுங்க வந்து நாங்கள் ஏதாவது இன்றைக்கு சொல்றாங்க அந்த நேசன்னைய போட்டு நான் நக்கல் அடிக்கிறேன். நேசன்னைய கேளுங்க எங்களை பார்க்காம இருக்குமோ வந்தாள் ஒரு கிழமையில ஒரு காண்டாலும்
எங்களுக்கு தெரியும். இன்னொன்று கிருஷ்ணா, பொய்ய சொல்லி ஒழிக்கிறாக்களை நீங்க அந்த வீடியோல போட்டேக்க மற்றாக்கள் காட்டி தெரிவிக்க நீங்க பிடிக்கக்குள்ள அவையில் ஒளிச்சிருந்து உங்களை எதிரியா நிக்கினாம். அது நீங்க நேர்மையா நிக்கிறீங்க, இப்படி போய் செய்யக்கூடாதுண்டு. அந்த ஒளிச்சு போய் செய்யணும். வீடு வச்சுக்கொண்டு வீடு இல்லையன்ற ஒரு ஆள் சொல்லி நீங்க கண்டுபிடிச்ச நீங்க இல்லையே. அதை விட இப்ப எந்த காசுல கொடுக்கணும் பரவாயில்லையா? இப்ப மற்றவங்க காசு அனுப்பிகளா நாங்க சரியான முறையில் அறிஞ்சில்ல கொடுக்கணும் மாட்டோம். மற்ற ஒரு உயரமானவர், இலங்கையிலே தான் உயரமானவர் என்றவரே 30 லட்சத்துக்கு மேல கேட்டவர். அதுக்கே நீங்க சொன்னீங்க பாக்குறவ தந்த அண்ணா நாங்க தருவோம், மற்றும்படி நாங்க அவங்கள சென்டிமெண்ட் பண்ணி வேண்ட இல்லாத நீங்க வேண்டி தரையில. அது நியாயம், அது ஒரு நியாயமான கதைகள். அப்படி எவ்வளவு பேர் அப்படி வருகினம் உங்கள்ட்ட, நீங்க உங்களை கேட்டிருக்கிறேன், ஆனா நீங்க அப்படி செஞ்சிருக்கிறீங்க. அது சரி நீங்க செஞ்சது. நான் போட்டா நீ எடிட் பண்ண 1-2 வீடியோல இது ஸ்டார்ட்ல இருந்தே நீங்க அவங்களோட அப்பா பாடுறது, உங்களோட அப்பாவை நீங்க கிண்டல் பண்றது எல்லாம் பப்ளிக் எத்தனை காட்டுறீங்க கிருஷ்ணா, காட்டினீங்க. அதுலயே என்ன நீங்களும் உங்களோட அப்பாண்ட இதுகளையும் காட்டுறீங்க தானே, அவர் சிரிச்சு விளையாடுறது அதையெல்லாம் காட்டுறீங்க தானே. அதை விட இவங்க சொல்றாங்க ஒரு கஷ்டப்பட்ட வீடியோ அது இருந்தாவுல மானக்கட்டல. நான் ஆரம்பத்துல போடலையா அந்த பெனியனுக்குள்ள லைட்டை வச்சு நான் இருந்த நிலைமைய போடலையா, ஓட்டுக்கு மேல இருந்து கிருஷ்ணாக்கு அம்மா அப்பால பாசங்கள் பிரியங்கள் அதிகம் இருக்கு, சகோதரங்கள் எல்லாரும் பிரியம் இருக்கு. அதாலதான் அவர் அந்த அந்த குடும்பமே அன்பா வச்சிருக்கணும்ன்றது வெளிப்படையா எனக்கு தெரிஞ்சது. அப்படி ஒரு பாச புனைப்புகள் எல்லார்ட்டும் அப்படி இருக்காது. ஆனா அது வெளிப்படையா காட்டவே நம்புறது கூட எல்லாரும் மனிதம. அக்கா 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 ஒரு நிமிஷம் கேளுங்கக்கா. அண்ணனோட எல்லாத்தையும் வெளிப்படைய சொல்றதுல ஆளுங்கக்கா களவு போய் எல்லாமே அக்கா பிடிபடுங்கக்கா. இப்ப நான் அதைத்தான் சொல்றேன், உலகத்துல நான் நிறைய பேரை பார்த்துட்டேன். 80 விதமான ஆட்கள் ஒழிச்சுத்தான் நிறைய செய்யறாங்களே ஒழியா அதை ஓப்பனா காட்டினா இப்ப கிருஷ்ணா மாதிரி எறும்பு மாதிரி மச்சிருக்குங்கள. இந்த எறும்பு எப்படி அப்ப அறக்குறது? இறங்கி கொண்டு போறது அதுதான் பிரச்சனை. இதுதான் பிரச்சனை. பிரச்சனை இல்லக்கா. பார்த்தாங்க அண்ணோட கையில நல்ல நகை இருக்குது, சாமான் பாரிசல் வருதா, அடுத்தது வீடு கட்டுறாரா. தனிப்பட்ட விருப்பங்களை அடைச்சு உடக்கி ஒரு நிமிஷம் டைம் தாங்க நான் கதைக்கிறேன், அதுக்கு பிறகு விருப்பத்துல கொடுக்குறேன். அவனவன் வீடு கட்டுறான் என்ன இவங்களுக்கு என்னென்ன பொய் ஐடியாவுக்கு என்ன பிரச்சனை? வீடு கட்டுறான் என்னன்னாலும் உங்களுக்கு என்ன சொல்லி இவங்களுக்கு அது எல்லாரையும் திருத்த முடியாது. உலகத்துல கன பேர் கன மூலையில கன விதத்துல யோசிச்சு கன கள்ள புத்திகள்ல யோசிச்சு கன இதுகள்ல இருப்பாங்க. அந்த மூல மண்டைகள் வேற வேற போக்குல இருக்கும். அந்த மூல மண்டையில அடிச்சுடைச்சு எங்களால திருத்தவும் இல்லாது. நாங்க யார் கொஞ்சம் பேர் எப்படி நல்லா நிக்கிறோமோ எப்படி கதைக்கணுமோ அந்த அளவும் காணும் பேருக்கு. அவ்வளவுத்தோட நாங்க விட வேண்டியது அந்த ஆக்களை. அதை விட இன்றைக்கு ஒருத்தன் வந்து நல்லா வந்தாலக்கா, இன்றைக்கு நான் நல்லா இருந்தேன்டா. இன்றைக்கு நீங்க இதுல கதைக்கிற யாரா ஒரு ஆல்கிருஷ்ணா அப்படி எனக்கு ஒரு சின்ன உதவி கொண்டு போனோம்னா நான் செய்யாமல விட போறேன். அதுதான் அது நீங்க இல்ல கிருஷ்ணா. இப்ப நீங்க வந்து இப்ப ஒருத்தட்ட கதவை தட்டி எனக்கு இப்ப உதவி நானே உங்களுக்கு தாரேன் வாங்க வீடியோ எடுப்போம் எனக்கு அப்பதான் வியூஸ் போகும் அப்படின்னு நீங்க போய் ஒருத்தட்டையும் அப்படி கேட்கறீங்களா? எங்களுக்கு தெரியும் உங்களை வீட்டை ஒரு நாளைக்கு எத்தனை பேர் தேடி வராங்க, உங்களுக்கு எவ்வளவு கோல்ஸ் வருதுன்னு. அப்ப அவங்களா தேடி வராக்களுக்கு தான் உதவி செய்யறீங்க. அப்ப கிருஷ்ணாண்டா இப்படித்தான் வீடியோ போட்டு அதுல பார்த்து தான் எங்களுக்கு உதவி வேறுமென்று எல்லாம் தெரிஞ்சு கொண்டுதான் உங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டு வராங்க. அப்ப அப்படி அவங்களுக்கே ஒரு பிரச்சனையும் இல்லாம தேடி வரைக்குள்ள மெட்டாக்கள் என்னத்துக்கு குழம்புறாங்க? மெட்டது இப்ப ஒரு ஆளாவது கால் பண்ணி உங்கள்ட்ட ஹெல்ப் எடுத்து ஒரு ஆள் கால் பண்ணி இந்த வீடியோ பண்ணி ஆளி அப்படின்ற எதுவும் சொல்லி இருந்தா கூட பரவாயில்ல. அப்படி இது வரைக்கும் அப்படி இப்ப போட்டு நீங்க ஹெல்ப் பண்ணின பிரச்சனை இல்லாத ஒருத்தருமே அப்படி கால் பண்ணி உங்களோட வீடியோ ஆளியன்னு இப்ப மட்டும் சொல்லல தானே? இல்லையம்மா அவங்க சொல்ல மாட்டாங்களே. கிருஷ்ணா வணக்கம். சொல்லுங்க. நான் தேனிய கடை தம்பி கதைக்கிறேன், இங்க பிரான்ஸ்ல இருந்து கதைக்கிறேன். தேனி அருண்சித்தாத்து தேனி இருக்குல்ல, தேனி தம்பி.
நான் தம்பி நான் நிறைய டைம் உங்களுக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்தேன், நீங்கள் பண்ணையில் பிஸியாக இருந்தீங்க. ஓகே, இல்லை நான் நிறைய இதுகள் பார்த்து கொண்டிருக்கிறேன், உங்களை பற்றி விமர்சனங்கள் கொஞ்சம் கூட போட்டு கொண்டிருக்கிறேன். எல்லாம் வெளிநாடுகள்ல தான் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒன்றுக்கும் லாய்க்கு இல்லாத நாயல், விளங்குதா? ஒன்றுக்கும் லாய்க்கு இல்லாத நாயல் தான் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களை பற்றி விமர்சனம் இல்ல. நேசனா ஒரு நிமிஷம். நேசனா உங்களை என்ன தெரியும், நீங்க எந்த லைவ்ல வந்திருக்கிறீங்க. இந்த கதை ஒரு காக்கட்டு கதை என்னென்றால், உங்களோட உணர்வு பூர்வ ரீதியா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ கதையுங்கோ. ஆனா நான் சொல்றேன், என்னைய கேவலமா பேசுறவன கூட நீங்கள் தப்பா பேசணும் ப்ளீஸ், எனக்காண்டியா. இல்ல நான் பேச மாட்டேன். இல்ல இருந்தாலும் காரணம் என்னண்டான்னு, தானும் படுக்க மாட்டான் தள்ளியும் படுக்காதவன் தான் இங்க இருக்கிறவங்க வெளிநாட்டை பொறுத்தளவுக்கு, விளங்குதா? ஏண்டா செய்யறத ஒருத்தன் நீங்க செய்யறீங்கன்னு சொன்னா, நீங்க ஒருத்தண்ட காசை வேண்டி அவனுக்கு உதாரணம் காட்டித்தான் செய்யறீங்க, சரியா? அடுத்தவன் காசை நீங்க வேண்டி பொக்கெட்ல போட்டுக்கொண்டு போகல, இது வரைக்கும் நீங்க போக மாட்டீங்க, போனதும் இல்லை. ஆனா இங்க நிக்கிற பாட்டியல் கொஞ்சம் உங்களை விமர்சனம் பண்றதுக்காண்டி உங்களோட போட்டோவை போட்டு ஒரு பொம்பளையோட போய் நின்று போட்டதை போட்டு இங்க பெரிய படம். ஏன்னா இங்க அவையில் என்ன செய்யணும்ன்றதை நான் பார்த்து கொண்டிருக்கேன் முழு பேர். அது எவ்வளவு ஒரு விளங்குதா? ஒரு அம்மா மாதிரி சௌரம் மாதிரி பலர் ஆக்கள்கிட்ட போட்டோ போட்டு கதைக்கிறது எவ்வளவு பிளே என்ன யோசிச்சு. இல்ல அதை என்ன சொல்லுங்க, அதை நீங்க ஒரு இடங்கள்ல போய் ஹெல்ப் பண்றத அதை ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு அந்த அப்படியே நீங்க இப்ப செய்யறத ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு போட்டுட்டு அதை போட்டு முன்னுக்கு போட்டு வாசிக்கணும். ஏன்னா நாங்க எல்லாத்தையும் நிறைய பார்த்து கொண்டு இருக்கிறோம், நிறைய பார்த்தேன். இங்க இருந்து கொண்டு நிறைய பார்த்தேன். இந்த நாயல் எல்லாம் நீங்க கணக்கெடுக்காது, நீங்க உங்கள்ட பாதையில நீங்க போய்கொண்டே இருக்கு, ஒன்றுக்கும் யோசிக்க தேவையில்லை, சரியா? எங்களுக்கு தெரியும் யார் என்ன செய்யறாங்க கொள்றாங்கன்னு. இந்த நாயல் இந்த நடிச்சாமன் 12-1 மணிக்கு எல்லாம் இங்கத்த டைமுக்கு வீடியோ போட்டுட்டு உலட்டுதுகள் என்று சொல்லி போட்டு அதுக்கெல்லாம் நீங்க கணக்கெடுக்காதீங்க. எனக்கு என்ன இருக்கிற கவலையண்டா, சரி அவங்க பொடியல் அந்த டைம்ல இருந்து கதைக்கிறாங்க, அதை கூட விடுவோம். ஆனா அதுல 1-2 பொம்பளையில இருந்து கதைக்கிறேன். இல்ல அதான் அந்த ஒரு ஆன்டி ஒரு அழகி அவ பெரிய நாசாக்கு ரொக்கேட் அனுப்பின ஆள் மாதிரி பெரிசா ஏறி போய் அவ இருந்து அவாக்கு அடிநுனியே தெரியாது நாய்க்கு. அந்த நாய் ஏறி இருந்து பெரிய விலாசம் கதைச்சு கொண்டிருக்கு. நான் எல்லாம் பார்த்து கொண்டுதான் நான் இருக்கிறேன். எங்கேயாவது நெத்தி மூட்டை அம்பிடுவினோம் கனவே இங்க அம்பிடுவினோம் எந்த கையில சந்தர்ப்பம் ஒன்று கிடைக்கும், சந்தர்ப்பம் ஒன்று கிடைக்கும். இல்ல நேசனா உங்களுக்கு தெரியும் என்ன, நான் எந்த லைவுக்கு நீங்க போனீங்க உங்களுக்கு தெரியும். நானும் பிரான்ஸ்ல நிக்கிறேன். ஏண்டா இப்ப இவேண்ட கொஞ்சம் பேட்ட விலாசங்கள் கொஞ்சம் கூடுதலா போய்கொண்டிருக்கு. இங்க அந்த வேற 4-5 பேர் சேர்ந்த வீச்சுக்கு ஒன்றுக்குமே வெறும் டஸ்ட்பின் நாயல், விளங்குதா? வெறும் டஸ்ட்பின், ஒன்றுக்குமே ஒரு கெத்தில்லாத ஆக்கள். சும்மா தேவையில்லாம ஒருத்தன் செய்யறான்னு சொன்னா அவனை உயர்த்த ஒண்ணு மொழியவ தாழ்த்த கூடாது எங்கேயுமே, விளங்குதா? அவனை போட்டு படத்தை போட்டு அடிக்கிறாம அதை இதை போட்டு இவையில ஏதோ பெரிய இவன் போட்டோ போட்டு நாங்கள் அடிக்கவா விடிய விடிய நைட் ஃபுல்லா ஆரம்பிச்சாங்கடா, விடிய 7 மணி மட்டும் கத்துறாங்க. என்ன இவங்களால ஒரு மாற்ற முடியும்? என்ன தெரியுமா, அதை போட்டு அடிக்க அந்த டைமுக்குள்ள இவியல் அதை செய்து கொண்டிருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? பொழுதுபோக்கு இல்லை இந்த நாயலுக்கு, பொழுதுபோக்கு இல்லை. அப்ப யார் எங்க இருக்கணுமோ அவைகளை பற்றி இப்படி விமர்சனம் செய்வோம். ஆனா ஆக்கள்ல ஒன்றுமே இல்லை, எல்லாம் வெறும் டஸ்ட்பின், வெறும் குப்பையல், குப்பை நாயல், விளங்குதா? உங்களோட பண்ணி நீங்க போற வழி உங்களுக்கு சரி என்று தோணுதானே? எங்களுக்கும் தெரியும், உங்களுக்கு பின்னால நாங்கள் இருக்கிறோம். நீங்க பத்தி யோசிக்க தேவையில்லை. நீங்க உங்களுக்கு ஈழத்திலையும் சப்போர்ட் இருக்குது, வெளிநாட்டுலயும் சப்போர்ட் இருக்கு. நீங்க அதை பத்தி யோசிக்க தேவையில்லை. நீங்க உங்கண்ட பாதையில நீங்க போய்கொண்டே இருக்கீங்க. இவங்கட காதை அந்த பாட்டு பாடின ஐயா சரிதானே, அவர் பனியா பாட்டு பாடி போட்டு போய்க்குள்ள கேட்டார் எனக்கு 7 மணி நேரம் ஒரு சைக்கிள் யாரும் உதவி செய்யுங்கன்னு சொல்லி போட்டு சும்மா போனேன். இவையில இப்ப சொல்லி எனக்கு உதவி திட்டம் குறைஞ்சிட்டு சொன்ன மாதிரி அந்த சைக்கிளுக்கு மட்டுமே எத்தனை பேர் நான் வாங்கி தரேன்னா அப்ப நான் முதலாவது சொல்லி போட்டேன் ஓகேன்னு சொல்லி. அப்ப நான் சொன்னேன் ஒரு ஆள் வாங்கி தரேன்னு சொல்லி போட்டார். அப்ப மத்தாக்கள் நீங்க செய்ய தேவையில்லை விடுங்க பாப்போம், அந்த ஐயாக்கு நாங்க செய்வோம். அப்படி ஐயா அங்க உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க ஐயா, சும்மா ஆனா மக்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அந்த லிவர் இல்ல என்னண்டா கிருஷ்ணா, இப்ப நாட்டுல நடக்கிற பிரச்சனைகள் வேற பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கு. அத கணக்கெடுக்கிறது இல்ல ஒரு தராலே,
இப்ப இந்த பிரச்சனைக்கு தலை போடுறதுலாம் இருக்கணும். ஏன்னா புருஷன் மேரம் ஒழுங்கு இல்ல, பொண்டாட்டி மேரம் ஒழுங்கு இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் இங்க இருக்கிறார்கள். அதான் அந்த அந்த அவைகளுக்கு அது பொழுதுபோக்கு. இதெல்லாம் பொழுதுபோக்கு போய்கொண்டிருக்கு சில பேருக்கு, மேக்சிமம் எல்லாரையும் சொல்லல, சில பேருக்கு. அப்ப அவைக்கு அந்த டைம் பாஸுக்காண்டி ஒவ்வொருத்த பிரச்சனையை தாங்கள் தலையில தூக்கி போடுறது விளங்குதா? தங்களாலையும் மேலாது, தாங்களும் தள்ளி கிடக்க மாட்டினோம், மற்றவனையும் செய்ய விட அண்ணா இப்ப ஒரு விளங்குதா? இப்ப நான் ஒரு 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 கஞ்சா விக்கிறேன், நல்லாடியா ஒரு கிட்ட செய்யறேன்டா எல்லாரும் இது இருக்கலாம் விளங்குதா? இப்ப நாங்க 4 பேருக்கு உதவி செய்யறோம்டா, அப்ப அதை கெடுக்கிறதுல என்னடாப்பா சந்தோஷம்? அதைத்தான் நானும் யோசிக்கிறேன். இப்ப நான் என்னத்துக்காண்டி சொல்றேன்னு சொன்னா, நீங்கள் இப்ப உங்களோட காசை வச்சு நீங்க செய்யறீங்களோ கொள்றீங்களோ அது எங்களுக்கு தேவையில்லை, ஒருத்தருக்கும் தேவையில்லை. ஒருத்தன் செய்யறான்டா அவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்கூடா, ஏன் அவனை போட்டு வருத்துறீங்க? சரி, ஹெல்ப் பண்ண கூட வேண்டாம், பேசாம இதான் தர்சன். விரும்பினா சந்திக்கலாம், பிரான்ஸ்ல எந்த ஏரியாவிலயும் சந்திக்கலாம். என்ன சரியா? கிருஷ்ணா அவங்களை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க கிருஷ்ணா, முதல்ல இருந்து ஒரு கேட்டுக்கொண்டிருக்காங்க. என்ன சந்திக்கணும்னு சொன்னா என் வீட்டர் சொன்னான் தான். கிருஷ்ணா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்க ஒரு ஃபேமிலிக்கு போய் கொட்டடியில உதவி செய்திருக்கோம். அது பிறகு என்னக்கால் பிரான்ஸ்ல இருந்து அவங்களோட சௌரம் இருக்குன்னு சொல்லி சொன்ன பிறகுதான் அதுக்கு நான் போக விட்டுறேன், இல்லாட்டி இப்ப போய் செஞ்சுட்டேன். ஓகே, இல்ல அது ஓகே, அது பிரச்சனை இல்ல இதுதான் நான் இவங்க என்னவும் போட்டு தான் தாக்கட்டும் பார்ப்போம். நானும் பிரான்ஸ் தான். இருந்தாலும் உங்களோட தைரியத்துக்கு நாங்க பாராட்டுறோம். எங்களை ஆதரிக்கிற முழு பேரு முகங்காட்டி காய்க்க யோசிக்க மாட்டாங்களே, என்னத்துக்கு யோசிப்பாங்க? நல்லது செய்யறதுக்கே யோசிப்பாங்க. இல்ல உண்மைதானே, என்ன தெரியுமா, சும்மா தேவையில்லை. ஏனையா இங்க அருண், நீங்க அண்ணா சொல்றீங்க, இன்றைக்கு 24 hours நான் ரோட்லாம் யோசிச்சு பாருங்க. தர்சனா பிரான்ஸா? ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன், உங்களுக்குன்னு ஒரு மனசாட்சி இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க ஃபர்ஸ்ட் அந்த வீடியோஸ் பார்த்துட்டு உங்களுக்கு உண்மையாலுமே கடவுள் ஆணையா மனசாட்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க பேக் ஐடி போடுங்க, பேசுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. உங்களுக்கு மனசாட்சி இல்லைன்னு சொன்னா நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. ஆனா அடுத்தவங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்கிறது மறந்துடாதீங்க. இல்ல என்ன சொல்லுவோம் அப்ப சிஸ்டர், போடுறாக்கள் யோசிக்கணும், தங்களால ஏலாண்டு விட்டுட்டு ஒதுங்கிடணும், செய்யறவனை விட்டுடணும், அவனை ஏதோ ஒன்று செய்து கொண்டு தானே போறான், விளங்குதா? அதை யோசிக்கணும். கிருஷ்ணனோட ப்ராப்ளம்னா கிருஷ்ணனோட பார்க்கணும். எதுக்கு சும்மா ஃபேமிலி எல்லாம் அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க இவங்களுக்கு இல்ல அதான் அது வேற சும்மா அப்படியான இந்த குப்பை கூட்டங்களை அதுல கணக்கெடுக்க விட்டுடணும் பேசாம. இல்ல இவங்களுக்கு வந்தா ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா அந்த தக்காளி சட்னி வரதே இவங்களோட அதே எல்லாம். இவங்களோட ஃபேமிலி போட்டோ ஓட்டுனா இவங்களுக்கு அப்படியே அம்மா ஐயோ கோவம் வரும். மத்தவங்கள்ட்ட போட்டோ ஓட்டுனா அவங்க அமைதியா அப்படியா அப்படியா அப்படின்னு போயிடணும். ஆனா நீங்க இப்ப பண்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு விஷயமும் என்னைக்காவது ஒரு நாள் நீங்க அனுபவிப்பீங்க. அத மட்டும் மனசுல வைத்துக்கோங்க. சரி, ஓகே கிருஷ்ணா, நான் கொஞ்சம் இறங்கிட்டு திருப்பி நீங்க இருந்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகி வாருண்ணா. நேசனா இருங்க நான் கொஞ்சம் லேட் ஆகும். நானும் போக போறேன். இருங்க பேசலாம்.
அம்மா அப்பா அவங்கெல்லாம் பத்தி பேசாதீங்க, தயவு செய்து பேசாதீங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான கிருஷ்ணா வணக்கம். ஒரு விஷயம். வணக்கம் வணக்கம் சொல்லுங்க. நீங்க கரும்போட்டு அடிக்க துவங்கினத்துல இருந்து நான் உங்களை அட் பண்ணுங்கன்னு சொல்லி 188 தரம் மெசேஜ் போட்டிருக்கிறேன். நல்லா ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கிறேன். நல்ல பாத்தியில 200 உங்களோட எல்லா வீடியோ நான் பாக்குறேன். நான் அந்த ஒரு பாட்டு படிக்கிறேன்னாக்கு 20 லட்சத்துக்கு மேல கொடுத்தது, ஒரு அக்காட பிள்ளைகளுக்கு ஒரு புள்ள ஒரு ஏதோ வருத்தம் வந்து இறந்துட்டேன்னு சொல்லி 43 லட்சமோ 45 லட்சமோ நீங்க உதவி செய்யறது. அந்த சின்ன பொடியன் பாட்டு படிக்கிற பையனுக்கு ஐயா 27 லட்சத்தி சொச்சம் டிபாசிட் பண்ணி விட்டுறாங்க லெப்டியில. அவனுக்கு 16 வட்டி வேணும். அதுக்கு பிறகு ஒரு தம்பி அந்த ஜன்னலுக்குள்ளால ஏறி கதவெல்லாம் திறந்தாரு. அதெல்லாம் பாக்குறேன் நான். எங்கட மருமகன் ஒரு ஆள் இருக்கிறாரு, பேர் வந்து இந்த ராஜ், வந்து அவருக்கு 7 வயசு. அவரு டெய்லி வந்து ஒரு நாளைக்கு 4 பாக்குறோமோ இல்லையோ, டெய்லி வந்து ஒரு நாளைக்கு ஒரு தரமாவது உங்களோட வீடியோ பார்த்துட்டு வரவர். என்னோட போன் கதைக்க கொள்ள எனக்கு கிருஷ்ணானோட நம்பர் இருந்தா வாங்கி தாங்களே, நான் அவரோட கதைக்கணும், நான் அவரோட ஃபேன் என்று சொல்லி எனக்கிட்ட ஒரே அவர் கரைச்சல். 7 வயசு பொடியன் உங்களுக்கு ஒரு ரசிகர். எங்கிற மட்டக்களப்புல இருக்கிறார் அவரு. அவர் கல்யாணம் அக்காக்கள் கல்யாணம் கட்டி வெட்டிக்குள்ள போயிட்டாங்கல்ல. அப்ப நான் கல்நாத்தில் இருக்கிறேன். நான் கல்யாணம் கட்டி அவங்க வெட்டிக்குள்ள போயிட்டாங்கல்ல. அப்ப அவர் அங்க இருந்து எனக்கு ஒரே கேட்கிற உங்களோட வீடியோ ஒரே பாக்குறவராம். நீங்க இந்த பாட்டி மாரோட எல்லாம் நல்லா ஜோக் அடிக்கிற நீங்களாம், பம்பலா கதைக்கிற நீங்களாம், அந்த சின்ன படியனோட எல்லாம் நல்லா உங்களோட யூடியூப்ல அவரும் ஒரு ஆள் அப்படி சொல்றதாம். நான் அவரோட கதைக்கணுமாமா, எனக்கு அவரோட நம்பர் வாங்கி தாங்களேன், அவரோட வீடியோ நான் ஒரே பாக்குறேன் நான் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரே கதைச்சதவர். கேட்டா சொல்லி விடுங்க. கேட்டா சொல்லி கட்டாயம் கட்டாயம். சரி, நானும் இப்ப வேலைக்கு போகணும்னா, நானும் இப்ப வேலைக்கு போகாம உங்களோட எப்படியாவது கதைச்சிட்டு தான் வேலைக்கு போகணும்னு சொல்லி போட்டு இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணி கொண்டு இருந்தேன். சரி, சந்தோஷம் சந்தோஷம். அப்ப நீங்க இறங்குவோம். சரி அண்ணா, ஓகேண்ணா, நன்றி. வணக்கம் அண்ணா. வணக்கம் லிங்கம், சொல்லுங்க. 2009 முதல் நாங்கள் உதவி திட்டம் செய்து நாங்கள் தம்பி. 2009 முதல் உதவி திட்டம் நடந்ததோ இலங்கையில? எனக்கு தெரியல என்ன அது. இல்ல, 2009 முதல் உதவி திட்டம் நடந்த. நாங்கள் 7 இடம் மாறினாங்கள். ஒரு டைம் பிச்சை எடுக்கல தம்பி. நாங்கள் 7 இடம் மாறினாங்கள். நாங்கள் வன்னியில 7 வீடு கலட்டி மாத்தினாங்க. சரியா தம்பி? நாங்கள் ஒரு டைம் பிச்சை எடுக்கல. ஆமாம். அப்ப அப்படி நடந்ததோ அப்படி முந்தி 2009 முதல்? என்ன தெரியாது. ஏன் தம்பி இந்த எங்கட மக்களை நீங்கள் இப்படி படம் எடுத்து இப்படி ஏன் தம்பி இந்த உதவி திட்டம் நீங்கள் எங்கட மக்களை ஏன் கெடுக்கிறீங்க? அப்ப நீங்க கொஞ்சம் உதவி செய்றீங்களா? இங்க உள்ள அந்த கஷ்டப்பட்ட உதவி செய்யறோம். நான் உதவி செய்யறோம் தான் தம்பி. நாங்கள் உதவி செய்கிறோம் தம்பி. நாங்கள் உதவி செய்கிறோம். பிரச்சனையா இருந்தா நீங்க அந்த வீடியோ நீங்களும் செய்ய மாட்டீங்க, செய்யறாக்களும் விட மாட்டீங்க. நாங்கள் செய்து கொண்டுதான் நாங்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். பட்டியல் அனுப்புங்கோ. எந்த பிளாசத்தில் இருக்காங்களே நீங்க செய்திருக்கிறீங்க. வந்துட்டாரு, மக்களை வித்துட்டாங்களா? இவர் தானே விக்கிறது. 50 லட்சம் 60 லட்சம் வாங்கினாரு மக்கள் ஒவ்வொருத்தரையும். அவர் அதன்படி செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பார்த்து கொடுப்பார். யாருக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க, யாருக்கு நீங்க கொடுக்கலன்றதை அவர் பார்த்து கொடுப்பார். அந்த லிஸ்டுகள் பேர் விவரங்கள் எழுதி அனுப்புங்கோ. அப்ப அவர் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து கொடுப்பார். அக்காக்கள் பொறுங்க, ஒரு தம்பி சொல்லட்டும். அதுக்கு அரே கொஞ்சம் கதைக்க விடுங்கண்டாப்பா. அந்த கதைக்க விடுங்களேன். என்ன இப்ப அவர் வந்து தான் செய்யறேன்னு சொன்னா அவரால் எத்தனை பேருக்கு கோவிக்கல ஐயா? உங்களால நீங்க எத்தனை பேருக்கு 100 பேருக்கு கொடுத்தீங்களோ அந்த பேர் விவரம் லிஸ்ட் டெலிபோன் நம்பர் எல்லாத்தையும் எழுதி கொடுங்க. கிருஷ்ணா செக் பண்ணி அந்த கொடுத்தவைக்கு கொடுக்காம வேற யாருக்கு அவர் கொடுப்பார். சரிதானே?
நீங்க வீடியோ அக்கா நாங்க சொல்றோம் நீங்க கொடுங்க, நீங்க வேண்டி கொடுங்க, யார்கிட்ட வேண்டி கொடுங்க, இல்ல நீங்க வீடியோ பிடிக்க வேணாம்னு சொல்றோம். நீங்க வீடியோ பிடிக்காதீங்க, அதான் நான் சொல்றேன். நீங்க வேண்டி கொடுங்க, வீடியோ பிடிக்க வேணாம் கொடுப்பினோம், அதை வச்சுதானே அவர் செய்யலாம். அப்ப வீடியோ எங்களுக்கு கவலை வருது. வீடியோ பிடிக்கிறீங்க, ஏன் மக்களை நீங்க கதைக்கிறது ஓகே, நீங்க கொஞ்சம் இந்த மக்கள் உணர்வுல நான் கதைக்கிறேன். இந்த மக்கள் உணர்வுல தேசிய தலைவர் மக்களை நீங்க இப்படி கதைக்க மாட்டீங்களா? நான் அண்ணன் தம்பி, நீங்கள் எங்கட மக்களை வித்து தான் பிழைக்கிறீர்கள். அதான் நீங்க அந்த வார்த்தையை வீடியோ எடுக்காம உங்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சம் கேளுங்க. அண்ணா கொஞ்சம் கேளுங்கண்ணா, கொஞ்சம் கதைய நான் சொல்றேங்க. புலி உங்களோட வீடியோ எடுக்க வர்றீங்களா? நான் எடுக்க வர்றீங்களா? ஏன் நாங்க கஷ்டப்பட்டு உங்கள்ட்ட கேட்டு நாங்களா? இல்ல கஷ்டப்பட்ட பிள்ளையார நீங்க கேவலம் கேட்டதா? விட்டா தானே யாராவது ஒரு ஆள் சொல்றது. ஆனா இவங்க செஞ்சாங்க, உங்களால செய்ய முடியாது, அவங்க செஞ்சாங்க. ஆனா அவங்க மக்களுக்காக நிக்கிறாங்க, உங்களால எதுவுமே செய்ய முடியாது. வாய் மட்டும் நல்லா இருக்கு. அக்காக்கள் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, தம்பி சொல்றாரு பதில். அதுக்கு தம்பி நீ சொல்லு. தம்பி சத்தம் கொஞ்சம் சத்தம் போடாருங்க, அவரோட நான் காய்க்கிறேன், கொஞ்சம் இருங்க. ரைட். இப்ப லிங்கமையா, இப்ப நீங்க வந்து சொல்றீங்க வந்து உங்களுக்கு மக்கள் அக்கறை இருக்குன்னு சொல்லி, உங்களுக்கு அந்த மக்கள் நாங்கள் வந்து முன்னாள் போராடி மக்களுக்காக போராடினாங்க. கதையை கேட்டு கதைச்சா பதில் சொல்லுவாங்க. இருக்கிறீங்க ஊர்ல இருக்கிறீங்களோ, வெளிநாட்டுல இருக்கிறீங்களோ, ஊர்ல இருக்கிறீங்களோ? இல்ல அவர் கதை நான் சொல்றேன், நான் நிக்கிறேன், நான் பதில் சொல்றேன். கதையை கேளுங்க, கேட்டா தானே மூச்சு விட கத்துனா கதைக்கிறது. இல்ல தம்பி, அதை எப்படி அவங்க கதைப்பாங்க, சரியா? கதைக்கிறது மட்டும் பிட்டு எடுப்பாங்க. இது என்னண்டாக்கா இப்ப இதை ரெக்கார்ட் பண்ணி போடக்குள்ள அவர் வந்து இப்ப அந்த ஈழத்தை நேசிக்கிற நாங்கள் நேசிக்காம உண்மையிலேயே மக்களை நேசிச்சாக மக்கள் படுற கஷ்டத்தை எல்லாம் துடைக்கணும். வந்து அடுத்து அப்படி காய்ச்சிருக்க மாட்டாரு, அப்படியான வார்த்தையிலும் யூஸ் பண்ணிருக்க மாட்டாரு. அடுத்த அக்காக்கள் அந்த வெள்ள காலத்துல நீங்க நிக்கிறீங்களா இல்லன்னு எனக்கு தெரியாது. அந்த வெள்ள காலத்துல யாருமே உதவி செய்யாதப்போ இவங்க அந்த மலையில நனைஞ்சுக்கிட்டு போயிட்டு ஒவ்வொரு வீட்லயும் சாப்பாடுக்கு எல்லாமே செஞ்சுட்டு வந்தாங்களே, அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? அப்ப அதுக்கெல்லாம் நீங்க சொல்றீங்களா மக்களை வித்தாங்கன்னு சொல்லி? கொஞ்சம் சரி உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணும் இல்லையா? அதெல்லாம் இங்க கேட்டா கிடைக்காத வேட்டையெல்லாம் அதுக்கு தேவையில்லை. அதுக்கு இவைக்கு டைரக்ட் அவரை வச்சுக்கொண்டே பதில் சொல்லிருக்கலாமே. அவரே வீடியோ போராடி தேவையுடைய மக்களை என்னன்னு நாங்க சந்திக்கிறோம். என்ன இதுல கதைச்சவர் இருக்கிறல்லோ கிருஷ்ணா, கதைச்சவற்ற நம்பர் எடுத்து எனக்கு கஷ்டம் காசு தாங்கோ இல்ல கிருஷ்ணா, இப்ப நீங்க கதைக்கிறீங்க அவரோட ஒரு ஃபேமிலி இருக்கு காசு தாங்கோண்டு அவருக்கு மட்டும் பர்சனலா வீடியோ போட்டு கேட்டா கொடுப்பாராமா காசு? கொடுக்க மாட்டேறக்கா அவர். அப்ப மூடிட்டு வேலை கத்துறாக்கல மூடிட்டு ஏத்துங்க மேல அவர் ஏத்தி கேப்போம். எத்தனை விட்ட நீங்க காசு தாரீங்க, அங்க டெலிபோன் அடிச்சு இப்ப நம்பரை தர சொல்லி கேளுங்க. நான் சொல்றேன் கேளுங்க, நான் கதைச்சா கொஞ்சம் பேசாருங்க பிளீஸ். வந்து என்ன பிரச்சனை போறது என்னால நான் கதைச்சா கேளுங்க. நான் பிள்ளையா கதைக்க போறேன், நான் கதைச்சா கொஞ்சம் சைலண்டா இருங்க. அவருக்கு நான் நல்ல விளக்கம் கொடுத்துருப்பேன். வந்து அவர் மூச்சு விட காய்ச்சா அப்படி கொடுக்கறது. அவர் உங்களுக்கு கதைக்க விட மாட்டேங்கிறாங்க. இல்ல அருணியக்கா, இப்படி யாராச்சும் வந்தா ஐயோ அருணியக்கா இப்படி யாராச்சும் வந்தாங்கன்னா தனித்தனியா பேசுங்க. எல்லாரும் பேசும்போது யாருக்கும் எதுவும் விளங்காது, சரியா? ஒவ்வொருத்தவங்க பேசுங்க.
இல்ல இப்ப அப்ப அதனாலதான் மூணு அப்சரா பேர் அக்கா சேர்ந்து சொன்ன கத்துனோம். மாதிரி செய்ய வழி இல்ல. என்ன வீட்டு கேட்கணும் இல்ல இங்க இப்ப அக்ஷராக்கா சொன்ன மாதிரி இப்ப உங்களுக்கு ஒரு ஆளு கஸ்டமர் சொல்லி அவரு போன் பண்ணி கேட்போம் நீங்க தாரீங்களா இல்லாட்டி கிருஷ்ணாட்ட கேட்கவாண்டு கண்டிப்பா அது சரியா, okay, அது சரி. இப்படி இப்படி உங்க குடும்ப photo எனக்கு தாரீங்களா? டிரான்ஸ்லேஷன் ஒன்றுக்கு வந்துட்டு 50 லட்சம் ரூபாய் காசு லிங்கமையா தாரீங்களான்ற அவரை போன் பண்ணி கேட்போம் பின்ன அதுதான் அப்ப நம்பரை தர சொல்லுங்க டிஃபாசில் முடிஞ்சிடும். எல்லாரும் தான் செய்யறாங்க வெளிநாட்டுல இருக்கிற எல்லாரும் தான் பர்சனலா உதவி செய்யறாங்க அவங்க பர்சனலா உதவி செய்யறவங்க தான் எங்கள் மூலமாகவும் செய்யறாங்க பர்சனலா உதவி என்ற வந்து ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச அயல் கிராமத்துக்குள்ள செய்யலாம் உலகம் ஃபுல்லா இலங்கை ஃபுல்லா செய்யலுமா ஒரு 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 பொதுவான ஒரு ஊடகம் இருந்தா தான் தேவையை வந்து நாங்க கண்டுபிடிக்கலாம் தேவையோட ஆக்களுக்கு கொடுக்கலாம் தேவையோட பார்த்து கோல் அடிப்பான் அது ஃபன் பண்ணக்கூடியவன் ஃபன் பண்ணுவான் இல்ல தம்பி அது மட்டும் இல்ல இப்ப அந்த பிள்ளைக்கு 47 லட்சம் தேவைப்பட்டது அந்த கிட்னி பிள்ளைக்கு அது ஈஸி இல்ல சேர்க்கிறது வீடியோ இல்லாம சேர்க்க முடியுமா சேர்க்க முடியாது சேர்க்க இல்லாத வந்து அதான் அது அந்த காலத்துல அவங்க செய்தாங்கன்னு சொல்றாங்க என்னத்த செய்தாங்கன்னு ப்ரூவ் பண்ண முடியுமா இல்ல அவங்க செய்தாங்கன்னு ப்ரூவ் பண்ண முடியும் ஒன்னும் பண்ண முடியாது சோ வேண்டாம் அவர் திரும்ப வர அந்த இடங்கள்ல இப்படியான ஊடகங்கள் இருக்கே இல்லையாக்கா இப்படியான ஊடகங்கள் இருக்கே இல்லையாக்கா இப்படியான அது கண்ணுக்கும் தெரியல இல்லையாக்கா அதான் கண்ணுக்கும் தெரியல அது இப்ப சில விஷயங்கள் எங்கட அப்பாவே சொல்வார் அந்த காலத்துல இப்படி சோசியல் மீடியா இருந்திருந்தா எங்கட நாடு எப்படி வந்திருக்கும் தெரியுமா எங்கேயோ போயிருக்கும் அது சரி அக்காக்கள் ஐஸ் வாட்டர் வேணுமா ஆனா எல்லாரும் வந்து 2050 கடு பேச கூடாது மக்களை விட்டாங்க இப்போ யாரு ஃபர்ஸ்ட் ஜனாதிபதியா இருந்தது கோட்டாபயா இல்ல கிருஷ்ணா ஒரே ஒரு விஷயம் அதெல்லாம் கண்ணுக்கு தெரியல